பார்ட் பிக்கு வாங்க. பேப்பரை மட்டும் கையில் எடுத்து பார்ட் பி எடுங்க. சரியா? இந்த பார்ட் பில இப்படி ஒரு கேள்வி தான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பருக்கு வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா இந்த கேள்வி செய்யறதுக்கு முதல் நாங்கள் இதுல இந்த கேள்வியில நோக்கம் என்னண்டா, இரு தெரியா கணிதங்களை நாங்க தெரியும். அதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வந்து 2 தெரியா கணிதங்களை வந்து நாங்க இதுல தந்திருப்பாங்க. அப்ப 2 தெரியா கணிதங்கள் வரணும்டா இப்ப நீங்க எழுதுங்க. ஒரு நோட்ஸ் உண்டு, பார்ட் பி என்று போட்டுட்டு அதுல சின்னதா ஒரு நோட் ஒன்று எழுதுங்க. சமன்பாடுகளில் தெரியா கணியங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தெரியா கணியங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப சமன்பாடுகளின் எண்ணிக்கை அமையும். அதாவது இந்த வசனத்துல அர்த்தம் என்னடா, ஒரு தெரியா கணிதம் இருந்தா அதுல நாங்க சமன்பாட்டை தீர்க்கிறதுக்கு ஒரு சமன்பாடு போதும். 2 தெரியா கணிதங்கள் இருந்தா கட்டாயம் 2 சமன்பாடுகள் நமக்கு தேவை. 2 சமன்பாடுகளை உருவாக்கினா தான் அதை தீர்க்கலாம். இதுதான் இதுல விஷயம். சரியா? ரைட். இப்ப அதுல இருக்கிற முதலாவது கேள்வியை நான் செய்ய போறேன் பாருங்க. ஓர் ஒருங்கமை சமன்பாட்டு கேள்வி எழுத வேணாமா? ஒரு ஒருங்கமை சமன்பாட்டு கேள்வியில நீங்க கேள்வி செய்யற விதத்தை நான் சொல்றேன் பாருங்க. முதல்ல என்ன செய்யணும்டா, கேள்வி வந்து உங்களுக்கு வசன கேள்வியாகத்தான் வரும். அந்த வசன கேள்வியில நீங்க என்ன செய்யணும்டா, அவர் 2 தெரியா கணிதத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. முதல்ல கேள்வி எடுத்தவுடனே நீங்க ஒரு தரம் தேவைன்னா கொஞ்சம் வேகமா வாசிச்சு கொண்டு விடுங்க கேள்வியை, பரவாயில்ல. நான் சுருக்கமா செல்லக்கூடிய வழியை தான் சொல்றேன். முதல்ல அந்த கேள்வியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் ஒருங்கமை சமன்பாட்டு கேள்வி என்றா முதல்ல தெரியா கணிதங்களை பத்தின தகவலை எவர்த்து தந்திருக்காருன்னு பாருங்க. இப்ப இதுல நான் இந்த கேள்வியை கொஞ்சம் வேகமா வாசிக்கிறேன்னு பாருங்க. வங்கி ஒன்றில் ₹1000 பெற்றுக்கொள்ளும் ஒருவர் தனக்கு ₹20 ₹50 நோட்டுகளில் மட்டும் தருமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் வங்கியின் காசாளர் அவருக்கு கொடுத்த நோட்டுகளின் எண்ணிக்கை 32 ஆகும். 50 நோட்டுகளின் எண்ணிக்கை வையனவும் கொண்டு இரு சமன்பாடுகளை பெறுக. ரைட். நாங்கள் வேகமா வாசிச்சு கொண்டுட்டு எவடத்தை தெரியா கணித தகவலை தந்திருக்காரோ அதைத்தான் நாங்க முதலாவதாக கேள்வியில் எழுதும். இப்ப முதலாவது கேள்வி என்று போட்டுட்டு இதுல போடுங்க. முதலாவது கேள்வி முதல்ல என்ன எழுதணும்டா, தெரியா கணிதத்தை தகவல் எழுதணும். இங்க பாருங்க, இதுல முதலாவது கேள்வியில சொல்லப்பட்டிருக்கேன், ₹20 நோட்டுகளின் எண்ணிக்கையை எக்ஸ் எனவும் ₹50 நோட்டுகளின் எண்ணிக்கை y எனவும் கொண்டு. ரைட். முதல்ல நீங்க கேள்வி வாசிக்கிறது போல எழுத வேண்டிய விஷயம் இதான். என்ன? ₹20 நோட்டுகளின் எண்ணிக்கை எக்ஸ் என்று எடுக்கட்டாம். ₹50 நோட்டுகளின் எண்ணிக்கையை வை. இதை எழுதுங்க. கேள்வியை நாங்க வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை எழுதிரும். சரியா? இதான் நீங்க ஒருங்கமை சமன்பாட்டுல முதலாவது செய்ய வேண்டிய வேலை. சரியா? ₹20 நோட்டுகளின் எண்ணிக்கையை எக்ஸ் என்றும் ₹50 நோட்டுகளின் எண்ணிக்கை y என்றும் எடுக்குது. இப்ப நான் கேள்வியை வாசிக்க போறேன் பாருங்க. வங்கி ஒன்றில் ₹1000 பெற்றுக்கொள்ளும் ஒருவர் தனக்கு ₹20 ₹50 நோட்டுகளில் மட்டும் தருமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் வங்கியின் காசாளர் அவருக்கு கொடுத்த நோட்டுகளின் எண்ணிக்கை 32 ஆகும். இந்த வசனத்திலிருந்து எப்படி நாங்க சமன்பாடுகளை உருவாக்குறது? இந்த முதலாவது எழுதிட்டீங்க என்ன, இந்த XY நாங்க கண்டுபிடிச்சு எழுதணும்.
ரெண்டாவது என்ன செய்யணும்டா, ரெண்டாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை இரு சமன்பாடுகளை உருவாக்கணும். அதுல முதலாவது சமன்பாடு எவ்வாறு உருவாக்குறேன்டா, இதுல நாங்கள் எடுத்திருக்கோமே தெரியா கணிதம். அப்ப தெரியா கணியங்களின் கூட்டுத்தொகையை ஓர் சமன்பாடாக நாங்கள் உருவாக்குறோம். அப்படி என்றா இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கேன் பாருங்க, இதுல வசனத்துல வாசிச்சீங்கடா, வங்கியின் காசாளர் அவருக்கு கொடுத்த நோட்டுகளின் எண்ணிக்கை. நீங்க இங்க எடுத்திருக்கிற விஷயம் என்ன? எண்ணிக்கை. அதே ஒரு சொல்லுல தெரியா கணியத்தை வச்சுக்கொண்டு அவர் சொல்லுவார். இதுல சொல்லிருக்காரு பாருங்க, வங்கியின் காசாளர் அவருக்கு கொடுத்த நோட்டுகளின் எண்ணிக்கை 32 ஆகும். நாங்க செய்ய வேண்டிய முதலாவது சமன்பாடு என்னண்டா, எனக்கு 20 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை நான் எக்ஸ் என்று எடுத்திருக்கேன், இவர எண்ணிக்கை எக்ஸ், இவர எண்ணிக்கை y. இப்ப ரெண்டு பேர கூட்டு தொகைகளும் அந்த நோட்டுகள்ற மொத்த எண்ணிக்கை 32. நான் என்ன செய்யறேன்டா, முதலாவது சமன்பாடு எக்ஸ் இந்த எத்தனை தெரியா இவ்வளவு எண்ணிக்கை, இந்த y எத்தனை தெரியா அவ்வளவு எண்ணிக்கை. ஆனா ரெண்டையும் கூட்டினா மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை 32 வருதாம். இவரு முதலாவது சமன்பாடாக எடுக்கணும். திரும்பியும் சொல்றோம் பாருங்க, நீங்க இங்க எதாவது சொல்லிருக்காரோ இதுல என்ன சொல்லிருக்காரு, எண்ணிக்கையை எக்ஸ் எடுக்க சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வசனத்துல எண்ணிக்கையில கூட்டுத்தொகை என்று ஒரு சொல்வார். இப்ப இதுல எண்ணிக்கை வந்தா எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை, விலை என்று வந்தா விலைகளின் கூட்டுத்தொகை ரெண்டு வரும். அப்படி வாரத்தை நீங்க ஓர் சமன்பாடாக என்ன செய்யணும், முதல்ல எழுதணும். சரியா? எழுதிட்டு இதை நீங்க ஒரு சமன்பாட உருவாக்கியாச்சு. ரெண்டாவது சமன்பாடு எவ்வாறு உருவாக்கணும்டா, இப்ப நீங்க கேள்வி வாசிக்கணும். இதுல இன்னொரு தரவு தருவாரு. இதுல ஒரு தரவு தந்திக்கார் பாருங்க, வங்கி ஒன்றில் ரூபாய் 1000 பெற்றுக்கொள்ளும் ஒருவர் தனக்கு ரூபாய் 20, ரூபாய் 50 நோட்டுகளை மட்டும் தருமாறு கேட்டுக்கொண்டார். இப்ப 20 ரூபாயும் 50 ரூபாயும் தானே தரப்பட்டு சொல்லியிருக்காரு. இப்ப இதுல நீங்க எழுதுங்க, இந்த கேள்விக்கு கீழே இந்த வசனத்துக்கு கீழே எழுதுங்க, வசனத்தில் தெரியா கணியங்களின் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகையை ஓர் சமன்பாடாக்கல். வசனத்தில் தெரியா கணியங்களின் கூட்டுத்தொகையை ஓர் சமன்பாடாகவும், ரெண்டாவது எழுதுங்க சரியா, தெரியா கணியங்கள் குறிப்பிடும். ரெண்டாவது தெரியா கணியங்கள் குறிப்பிடும். இந்த வசனத்துல என்னத்தை குறிப்பிட்டிருக்கு, 20 ரூபா நோட்டை எக்ஸ் என்றும் 50 ரூபா நோட்டை y என்று தானே குறிப்பிட்டிருக்கு. அப்ப தெரியா கணியங்கள் குறிப்பிடும் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகையை இன்னும் ஒரு சமன்பாடாகவும் பெறுதல். பாருங்க, ஒன்று தெரியா கணிதங்கள்ல கூட்டுத்தொகையை நாங்கள் அடுத்த ஒரு சமன்பாடாக உருவாக்கிட்டோம். அதே மாதிரி தெரியா கணிதங்கள் குறிப்பிடும் கூட்டுத்தொகைகள் எண்ணிக்கையை கொண்டு இன்னொரு சமன்பாடாக நாங்கள் உருவாக்கி 2 சமன்பாடுகளை நாங்கள் உருவாக்கிட்டோம். இவ்வாறுதான் ஒருங்கமை சமன்பாடுகளை உருவாக்குதல். சரியா? இப்ப உங்களோட முதலாவது கேள்வி என்னண்டா, அதுதான் கேட்டுறியான், இரு சமன்பாடுகளை பெறுக. எடுத்தாச்சு. இப்ப உங்களோட அடுத்த கேள்வி என்ன கேட்பானண்டா, இவற்றை தீர்த்து எக்ஸ் என்ன y என்ன தனித்தனியே காண சொல்லுவான். இதான் உங்களுக்கு வறுமையாக வரக்கூடிய ஒருங்கமை சமன்பாட்டுல வர கேள்வி. சரியானே? ரைட். நாங்க இப்ப அடுத்தது இவரை தீர்த்து இவரில இருந்து எக்ஸ் என்ன y என்னன்னு நாங்க கண்டுபிடிக்கணும். அதானே? ரைட். பாருங்க, இதை நாங்கள் இப்ப தீர்க்கணும்டா, இப்ப நீங்க கீழே சின்னதா ஒரு ஹெடிங் சின்னதா ஒண்ணு எழுதுங்க, தீர்த்தல். ஃபுல்லா நோட்ஸ் மாதிரி தான் தாரேன், அப்படியே நோட்ஸாவே எழுதுங்க அந்த கேள்வி, வெஸ்ட் கேள்வியை. அது அப்புறமா நம்ம வேகமா செய்தலாம். தீர்த்தல்.
அதுல எழுதுங்க சின்னதா ஒரு நோட் உண்டு. எழுதுறதுக்கு முதல் கவனிங்க, நான் என்ன சொல்ல வரணுங்கிறத கவனிங்க. பாருங்க, என்ன நோக்கம் என்னண்டா ரெண்டு பேரையும் காணும். இப்ப நான் என்ன செய்யறேன், ரெண்டு சமன்பாடுகளாக இருக்கிறத நான் ஓர் சமன்பாடாக மாத்த போறேன். அந்த ஓர் சமன்பாடாக ஏகபரிமாண சமன்பாடாக மாத்துறேன். அப்படின்னா ஓர் தெரியா கணிதம் மட்டும் வந்தா சரி. இப்ப ரெண்டு தெரியா கணிதம் வாரத்தினாலதான் ரெண்டு சமன்பாடுகளை உருவாக்கினோம். நான் என்ன செய்யறேன்டா இவர்ல இந்த எக்ஸையோ வையையோ நான் எடுத்துட்டு ஒரே ஆள்ல ஒரே தெரியா கணிதம் எக்ஸ்டா எக்ஸ்ல மட்டும் வர மாதிரி, இல்லைன்னா வையில மட்டும் வர மாதிரி எடுத்தேன்னு சொன்னா நான் இந்த சமன்பாட்டை ஈஸியா தீர்க்கலாம் தானே. நான் ஒருத்தரை கண்டுபிடிச்சு ஒருத்தர்ல இருந்து மொத்தத்தை நான் உருவாக்கிக்கலாம், மற்றவரை நான் காணலாம். அதுக்கான ஸ்டெப்ஸை தான் நாங்க எழுத போறோம். அப்ப நீங்க தீர்த்தலன்னு போட்டுட்டு இப்ப சின்னதா எழுதுங்க ஒரு நோட் மாதிரி. நீ முதலாவது செய்யணும் தீர்க்கல. இரு சமன்பாடுகளை ஓர் ஏகபரிமாண சமன்பாடாக மாற்றுதல். பிரகடக வந்து அழிக்கங்க. இரு தெரியா கணிதங்களை ஓர் தெரியா கணிதமாக மாற்றுதல் தான். ரெண்டு முறை ஒரே வசனம் தான் தேவண்டா வழங்குறதுக்காக பிரக்கெட்ல அழின்னு அழிக்கொள்ளுங்க. சரியா? இரு தெரியா கணிதங்களை ஒரு தெரியா கணிதமாக மாற்றுதல். ரைட். இப்ப அதில் எழுதுங்க. இதுல நாங்க ரெண்டு ஸ்டெப் செய்ய போறோம். அதுல முதலாவது என்னண்டா, நாங்க இது ரெண்டு பேர்ல ஒருத்தரை நீக்கணும் தானே. ஒருத்தரை நீக்கித்தான் நாங்க ஒரு சரியா கணிதத்துலதான் ஒரு சமன்பாடு உருவாக்க போறோம். அத்தனை வசனத்துல எழுதியிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, அதில் நீக்குபவரை தெரிவு செய்தல். சரியா? அது உங்களோட விருப்பம். நீங்க சமன்பாட்டுல யாரை வேணாலும் தெரிவு செய்யலாம். இந்த எக்ஸ் வைல நீங்க எக்ஸை தெரிவு செய்யலாம், இல்லாட்டி வையையும் தெரிவு செய்யலாம். நான் எக்ஸை தெரிவு செய்யறேன்னு வைப்போம். அப்ப நீங்க தெரிவு செய்யற ஆளை என்ன செய்யணும்டா, உங்கள்கிட்ட நீங்க பெண்ணால எழுதின ஒரு நீல பெண்ணால் எழுதினா ஒரு கருத்த பெண்ணால என்ன செய்யுங்க, ஒரு வட்டம் வந்து போட்டு விடுங்க. அவரை வந்து அண்டர்லைன் பண்ணுங்க உங்களுக்கு ஈஸிக்காக. சரியா? இப்ப நான் ஒரு ஆளை தெரிவு செய்யணும், நான் எக்ஸை தெரிவு செஞ்சிருக்கேன். எழுதிட்டீங்கானே, தெரிவு செய்தல் எழுதிட்டீங்கானே. அடுத்தது எழுதுங்க, தெரிவு செய்த தெரியா கணிதத்தை அதுக்கு கீழே அடுத்த நோட். தெரிவு செய்த தெரியா கணியத்தின் எண்ணிக்கையை எழுதுங்க. தெரியா கணியத்தின் எண்ணிக்கையை இரு சமன்பாடுகளிலும் சமனாக்குதல். இரு சமன்பாடுகளிலும் சமனாக்குதல். சரியா? அப்படின்னா என்னண்டா, இப்ப இவரு 20x, இவர எண்ணிக்கை என்ன 20, இவர எண்ணிக்கை 1. நாங்க என்ன செய்யணும், தெரிவு செய்யறவரை ஒரே எண்ணிக்கைக்கு சமனாக்கணும். இப்ப நாங்கள் இந்த சமன்பாட்டில இந்த எக்ஸை என்ன செய்யணும், 20ஆக மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும்டா, அந்த சமன்பாட்டை என்ன செஞ்சா 20 ஆகும். இந்த முதலாவது சமன்பாட்டை நான் 20ஆல பெருக்கினா என்ன செய்யும், இவடுத்த இந்த எக்ஸ் வந்து 20x ஆக மாறும். நான் அதை மாத்த போறேன் பாருங்க. இந்த முதலாவது சமன்பாட்டை நான் 20ஆல பெருக்கினா இந்த சமன்பாடு எப்படி வருமாண்டா, 20 தர எக்ஸ் 20x சக. உங்களுக்கு தெரியும் சமன்பாட்டுல நான் எங்க ஒரு இடத்த பெருக்கினா எல்லா இடத்தையும் என்ன செய்யணும்,
பெருக்கணும். ஆகவே 20x 20 வையால பெருக்கினா இங்க முதலாவது சமன்பாட்டுல x நான் 20ஆல பெருக்கினா 20x, y நான் 20ஆல பெருக்கினா 20y, அது சமன் 32 என்ன செய்யணும் 20ஆல பெருக்கணும். 32 20ஆல பெருக்கினா உங்களுக்கு 640 வரும். அவர் நான் டைரக்டா எழுதுறேன் பாருங்க, 640. இப்படி நீங்க ஒரு சமன்பாடு எடுப்பீங்க தானே, இந்த சமன்பாட்டை மூன்றாவது சமன்பாடுன்னு எடுக்கிறேன். விளங்கிட்டா? இந்த ஸ்டெப் விளங்கிட்டா? என்ன எழுதிருக்கீங்க வசனத்துல? தெரிவு செய்த தெரியா கணிதத்தின் எண்ணிக்கையை இரு சமன்பாடுகளிலும் சமனாக்குதல். நான் இப்ப எடுக்கிற சமன்பாடு ரெண்டும் என்ன? சமனாக்கப்பட்ட தெரியா கணிதங்களினுடைய சமன்பாடு. அப்படின்னா இந்த இரண்டாவது சமன்பாடையும் இந்த மூன்றாவது சமன்பாடையும் தான் நான் தீர்க்கிறதுக்காக பயன்படுத்த போறேன். இப்ப இவர் எனக்கு தேவையில்லை, இந்த ரெண்டு பேரையும் தான் நான் செய்ய போறேன். சரிதானே? விளங்கிட்டா? ரைட். இப்ப அடுத்த விஷயம், நான் ஏன் இவரை சமனாக்கினேன், நான் ஏன் தெரிவு செஞ்சேன் இவரை இல்லாம ஆக்குறதுக்கு. நல்ல விஷயத்தை விளங்கிக்கங்க. ஒரு விஷயத்தை நாங்க இல்லாம ஆக்கணும்னு சொன்னா பெருமானத்தை ஒரே மாதிரி ஆக்கணும். அதோட அடுத்த ஸ்டெப் என்னண்டா, குறிகளை செக் பண்ணணும். அதாவது என்ன அர்த்தம்டா, உதாரணமா பாருங்க, ஒரு சக 5 பெருமானம் ஒன்றும் சமந்தானே, இன்னொரு சக 5 இருக்கேன்னு வைப்போம். நான் இவரை இல்லாம ஆக்கணும்னு எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? 0 வரணும். நான் இவரை இல்லாம ஆக்கணும்னா ஆன்சர் 0 வரணும். ரெண்டும் ஒரே பெருமானங்கள், 5 5 ஒரே பெருமானம். சரியா? இவர் நான் என்ன செஞ்சா வரும்? கழிச்சாதான் என்ன செய்யணும்? கழிச்சாதான் 0 ஆகும். கழிச்சா 0 ஆகும். அதே மாதிரி இங்க பாருங்க, இப்ப இவடத்தை இதே பெருமானம் சய 5 என்று வைப்போம், இவர்கிட்டையும் அதே சய 5 என்று வைப்போம். இப்ப இங்கேயும் பெருமானம் என்ன? சமன். இங்கேயும் நாங்க 0 ஆக்கணும் சொன்னா நடுவுல என்ன செய்யணும்? இவரையும் என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிச்சா தானே சயதர சய சகாஞ்சி சயாஞ்சும் சகாஞ்சும் 0 வரும். சரியா? அதே மாதிரி இப்ப பாருங்க, இங்க நான் சக 5 இங்க அதே இன்னொரு சய 5, பெருமானங்கள் என்ன? சமன். ஆனா நான் இவரை 0 ஆக்கணும்னா என்ன செய்யணும்? கூட்ட வேணும். கூட்டினா என்ன செய்யும்? 0 ஆகும். விளங்குதா என்ன செல்ல வாரண்டு? அதே மாதிரி பாருங்க, இங்க வந்து சய 5 இருக்கேன்னு வைப்போம், இங்க சக 5 இருக்கேன்னு வைப்போம். ரெண்டிட பெருமானங்கள் என்ன? சமன். நாங்கள் இவர் என்ன செய்யணும்? இப்ப கூட்டினா தான் என்னவாகும்? 0 மாறும். இது விளங்கிட்டா? சரி, இதை நீங்க எழுதுங்க உங்களோட பக்கத்துல, வேலைக்கு பக்கத்துல ஒரு சின்னதா இவர் எழுதுங்க. அதுக்கு முதல் இவர் எழுதிட்டு எப்படி எழுதணும்டா, இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இரு குறிகளும் ஒரே குறியாக இருப்பின், சரியா? இரு குறிகளும் ஒரே குறியாக இருப்பின் என்ன செய்யணும்? கழித்தல் வேண்டும். பாருங்க, இவரும் ஒரே குறி இவரும் ஒரே குறி, ரெண்டும் ஒரே குறியா இருக்கிறதால என்ன செய்யறோம்? நாங்கள் கழிக்கிறோம். கழிச்சா என்ன செய்யுது? 0 ஆகுது. அதே மாதிரி இரு எதிர்குறிகளாயின், சரியா? இரு எதிர்குறிகளாயின் கூட்டுதல் வேண்டும். பாருங்க, இவர் சக இவர் சய ரெண்டும் எதிர் குறியா இருந்தா கூட்டினா 0 ஆகும். இவரும் எதிர் குறியாக இருந்தா கூட்டினா 0 ஆகும். அதை எழுதிட்டீங்களா? எழுதுங்க அடுத்த வசனத்துல.
குறிகளை செக் பண்ணுதல். சரியா? குறிகளை செக் பண்ணு. நீ அடுத்து எழுதணும் குறிகளை செக் பண்ணுதல். இதை எழுதிட்டு இதுக்கு கீழே எழுதுங்க. இது உங்களுக்கு விளங்குறதுக்காக தானே, சும்மா ஒரு நோட் ஒரு ஓரம் அழினா சரி. சரியா? இப்ப நீங்க குறிகளை செக் பண்ணுதல் அதை பண்ணிட்டீங்க. இப்ப நான் அந்த தெரியா கணியத்துல குறிகளை நான் செக் பண்ண போறேன். கேள்வியை பாருங்க. நான் தெரியா கணியத்துல குறிகளை நான் செக் பண்ண போறேன். பாருங்க, இவரையும் என்ன குறி? பிளஸ் குறி. இவரையும் என்ன குறி? இவர் என்ன குறி? பிளஸ் குறி. அதே மாதிரி இவர் என்ன குறி? இவரும் பிளஸ் குறி. சரியா? வணங்கிட்டானே. நான் இப்ப தெரிவு செஞ்சது வந்து எக்ஸ். அப்ப நீங்க ரெண்டு சமன்பாட்டிலையும் நீங்க அவரை தான் பாக்குற. வணங்கிட்டா? ரெண்டு சமன்பாட்டிலையும் நீங்க அவரை தான் பாக்குற, எக்ஸை தான் பாக்குற. எக்ஸை நான் பார்த்தா இங்கேயும் பிளஸ் குறி, இங்கேயும் பிளஸ் குறி. அப்ப நீங்க வழங்கணும் சமன்பாட்டை நான் இப்ப என்ன செய்யணும்டா, அதுக்கு தான் நாங்க இங்க பார்த்தோம். எழுதுங்க, தெரிவு செய்த தெரியா கணியத்தின் குறிகள் ஒரே மாதிரியாக இருப்பின் அல்லது குறிகள் சமனாக இருப்பின், அதாவது சகண்டா அவரும் சக, சயண்டா இவரும் சய, குறிகள் சமனாக இருப்பின் சமன்பாடு கழித்தல் வேண்டும். சரிதானே? எழுதிட்டீங்க தானே? சமன்பாடுகளை கழித்தல் வேண்டும். ரைட். அப்ப இந்த சமன்பாடுல நாங்க என்ன செய்யணும்? குறிய செக் பண்ணிட்டோம். இவரும் பிளஸ் எக்ஸ் குறியை தான் பார்க்க, வெறும் பிளஸ். அப்ப ஒரே குறியாக இருந்தா கழிக்கப்படும். அப்ப நான் என்ன செய்யறேன்டா, இந்த ரெண்டாவது சமன்பாட்டிலிருந்து இந்த மூன்றாவது சமன்பாட்டை கழிக்க வேணும். இப்ப நான் எழுதுறேன், இங்க ரெண்டாவது சமன்பாட்டில இருந்து மூன்றாவது சமன்பாட்டை நான் கழிக்க போறேன். இப்ப பாருங்க, கழிச்சா இவரும் என்ன செஞ்சிருவாரு? எக்ஸ் வந்து நீக்கப்பட்டுருவாரு. ஏன்? 0 ஆயிடுவாரு தானே. நம்மளோட இவரை 0 ஆக்குறதுக்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு வேலையா செஞ்சு கொண்டு வந்தேன். வேற நான் 0 ஆக்கிட்டேன். இடத்த வந்து எக்ஸ் வராது. வையில மட்டும்தான் ரெண்டாவது சமன்பாடு. 50 வையில இருந்து இந்த 20 வைய நாங்க கழிச்ச மனுஷன்னா எத்தனை வையண்டு வரும்? 30 வையண்டு மட்டும் வரும். சரிதானே? 1000 நீங்க 604 உங்களுக்கு வய என்னன்னு வரும்? 12 சொல்லி வரும். சரியா? வனமுறைக்கு வந்தாச்சா? சரியா? வை 12 சொல்லி வரும். சரிதானே? ரைட். இப்ப இவ்விடம் வரைக்கும் வந்தது. நோட்ஸ் எல்லாம் கிளியரா எழுதிட்டீங்க தானே? ரைட். இப்ப நாங்க என்ன செய்யணும்? எங்கட கேள்வி என்ன? எக்ஸையும் காணணும், வையையும் காணணும். நான் வைய கண்டுட்டேன். வை சமன் 12 தெரியும். அடுத்து என்ன செய்யணும்டா, இப்ப இவ்வளவுதான். நீங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் கேள்விக்கு வருவோம். சரிதானே? y சமன் 12 தானே? நீங்க எழுதணும் y சமன் 12 எனின், இந்த வசனங்கள் எல்லாம் எழுதணுமா? y சமன் 12 எனின், y சமன் 12 எனின்
நீங்க விரும்பின சமன்பாட்டுல அப்ளை பண்ணலாம். நான் ஒரு 3 சமன்பாடு எடுத்தேன். அதுல எனக்கு முதலாவது சமன்பாடு ஈஸியா தெரிஞ்சதுண்டா நீங்க என்ன செய்யலாம்டா இங்க சமன்பாடு சமன்பாடு ஒன்றில் பிரதியிட இதெல்லாம் எழுதும் இதுக்கெல்லாம் மார்க்ஸா நான் சொல்றேன் எந்தெந்த இடத்துல ஸ்டெப் மார்க்ஸ் வரும்னு சொல்லி உங்களை எழுதுங்க கேள்வி ஃபுல்லா எழுதுங்க சரிதானே y சமன் 12 சமன்பாடு ஒன்றில் பிரதியிட உங்களுக்கு சமன்பாடு ஒன்று என்ன x plus y சமன் 32 இதுதானே சமன்பாடு ஒன்று இதுல நீங்க என்ன செஞ்சா சரி y-க்குரிய பெருமானத்தை அப்ளை பண்ணா சரி அதாவது இவரு x என்று சொன்னா y-க்கு எத்தனை y-க்கு பதிலா 12 அது சமன் 32 ரைட் இப்ப நீங்க சுருக்கின என்ன வரும் 32 இந்த 12 அங்கால போனா -12 சோ எங்களுக்கு கடைசா x சமன் 22 வரும் நீங்க என்ன செய்யணும்டா இந்த x சமன் 20 கண்டுட்டு பக்கத்துல இரட்டைக்கால் அடைப்பு மாதிரி எழுதுவோம் எப்படின்னா x சமன் 20 y சமன் 12 ரைட் இவ்வளவுத்தோட எழுதி முடிஞ்சான்னு கேட்டா இல்ல இன்னும் ஒரு வசனம் எழுதணும் மெட் பண்ணணும் என்னண்டா கடைசா ரூபாய் 20 நோட்டுகளின் எண்ணிக்கை 20 ரூபாய் 50 நோட்டுகளின் எண்ணிக்கை 12 ஆகும் என்ன சொல்லணும் கடைசா வசனம் எழுதி முடிக்கணும் சரிதானே ரைட் அப்ப நீங்க இவ்வளவு எழுதிட்டு அடுத்த அந்த வசனத்தையும் எழுதுவீங்க ரைட் இப்படித்தான் அந்த கேள்வி செய்யற அதுல உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் எவ்வளவு வருமானு சொல்றேன் அதையும் நோட் பண்ணுங்க இந்த கேள்வியில நீங்க முதலாவது எழுதினீங்க தானே முதலாவது கேள்வி உங்களுக்கு சமன்பாடுகளை உருவாக்க சொல்லி நாங்க 2 சமன்பாடு உருவாக்கினோம் அந்த 2 சமன்பாட்டு உருவாக்குறதுக்கு மார்க்ஸ் சரியா 2 சமன்பாடுகளை உருவாக்கினோம் ஒன்று அடுத்த சமன்பாடு ஒன்று உருவாக்கி 2 சமன்பாடு உருவாக்கினோம்ல அந்த சமன்பாடுகளை உருவாக்கினதுக்கு மார்க்ஸ் அதே மாதிரி நீங்க சமன்பாடுகளை சமப்படுத்தி சுருக்கி ஒரு சமன்பாடு எடுத்துனீங்கல்லவா 2 சமன்பாடுகளை ஒரு சமன்பாடுகளாக மாத்தினீங்கல்லவா அந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்ஸ் அந்த ஸ்டெப்புக்கு மார்க்ஸ் அதுல இருந்து சுருக்கி நீங்க தெரியா கணிதம் ஒன்றுக்கு மார்க்ஸ் எடுத்தீங்க இந்த பெருமானம் எடுத்தீங்க அல்லவா அதுக்கு மார்க்ஸ் அதுல இருந்து இப்படி சமன்பாடு உருவாக்கி மத்த தெரியா கணிதத்துக்குரிய மார்க்ஸ் எடுத்தீங்க அல்லவா அதுக்கும் மார்க்ஸ் கடைசி ஒரு வசனம் ஒன்று எழுதி கொடுக்கீங்க 20 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை 20 50 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை 12 ஆகும்னு சொல்லி அதுக்குரிய மார்க்ஸ்